சிவன் நெற்றிக்கண்ணை திறந்தால் என்ன ஆகும்? கொசிங்க போயிடும். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள். அது விதி. என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு மலை சரிவு ஏற்படலாம், இதாகலாம், எது வேணாலும் நடக்கலாம். அந்த இடத்துல நம்ம இருக்கலாமா? கொஞ்சம் தூரமா இருந்தா அது விதி. அங்க கொண்டாந்து அங்க நீர் தீர்மானம் பண்ணி, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து துக்கப்படலாம், அந்த உயிர்கள் சாந்தி அடைன்னு வேண்டிக்கலாம். அதுக்காக இது ஒரு படிப்பினையா எடுத்துக்கிட்டு இனிமேலாகிலும் மக்கள் தம்ம பாதுகாப்பு கருதி அரசாங்க புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டி அநியாய மன்றத்துல விட்டுட்டு நேர்மையான வழியில், நியாயமான வழியில், தர்ம வழியில் நடந்தாங்கன்னா கடவுள், அதான் சத்தியம், உடன் நின்று காப்பார். இயற்கை சீற்றத்தினால இது நடக்கிறது. உலகத்துல பல நாடுகள்ல இது நடத்துறது. நம்ம தமிழ்நாட்டுல நீங்க பார்த்ததான் பெருசா சொல்றோம், பட் எல்லா இடத்துலயும் நடத்துறது. அந்த சேதங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே இல்லைங்க என்ன பொறுத்தவரையில. அப்படி என்ன சாமி இதுன்றீங்க. ஆனாலும் ஆன்மீக பூமி தமிழ்நாடு, அதிலேயும் மிக சிறந்த திருத்தலமாக இப்ப விளங்க வருது திருவண்ணாமலை. பஞ்சபூத திருத்தலங்களில் ஒன்று. அங்க ஏன் நடந்தது? ஏன் சிவன் கோபமா சீற்றம் கொண்டான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு திருவண்ணாமலை கோயிலுக்கு சுத்துறவங்க உண்மையான பக்தர்கள் எத்தனை பேர், மற்ற காரணத்துக்காக வரவங்க எத்தனை பேர் கணக்கு எடுத்து பாருங்க. அதனால உண்மையான ஆன்மீகத்துக்கு போனோம். அந்த ஆன்மீகத்துல கூட குறைபாடு இருக்குது. அதை தான் இறைவன் விரும்பல. ஆனாலும் தான் பிள்ளைகளை அவன் பனிஷ் பண்ண மாட்டான். ஆனாலும் நடக்குது. உண்மையான பக்தி உள்ளவர்கள் கடவுளை வணங்குங்க, வழிபடுங்க, அது நல்லது. உங்களுக்கு விருப்பம் இல்லையா, சேஷ்டைகள் பண்ணுவதற்கெல்லாம் இங்க வர. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் நின்று கொள்ளும். என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு மலை சரிவு ஏற்படலாம், இதாகலாம், எது வேணாலும் நடக்கலாம். அந்த இடத்துல நம்ம இருக்கலாமா? கொஞ்சம் தூரமா இருந்தா அது விதி. அங்க கொண்டாந்து அங்க நீர் தீர்மானம் பண்ணி, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து துக்கப்படலாம், அந்த உயிர்கள் சாந்தி அடைன்னு வேண்டிக்கலாம். அதுக்காக இது ஒரு படிப்பினையா எடுத்துக்கிட்டு இனிமேலாகிலும் மக்கள் தம்ம பாதுகாப்பு கருதி அரசாங்க புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டி அந்நிய மன்றத்துல விட்டுட்டு நேர்மையான வழியில், நியாயமான வழியில், தர்ம வழியில் நடந்தாங்கன்னா கடவுள், அதான் சத்தியம், உடன் நின்று காப்பார். சிவன் நெற்றிக்கண்ணை திறந்தால் என்ன ஆகும்? கொசிங்க போயிடும். காமனுக்கு என்ன பண்ணார்? அவரு அண்ண திறந்தார், போயிட்டார். அதுபோல சிவனுடைய குற்றத்துக்கு நாம் ஆளாக கூடாது. மலையை சுத்தவங்க எத்தனை பேர் உண்மையான பக்தர்கள் கணக்கெடுங்க. எங்கெங்கே இருந்து வராங்க? 40 லட்சம் இல்ல 50 லட்சம் வராங்க. எல்லா ஏற்பாடுகள் செய்துட்டு வராங்க. ஆனா அத்தனை பேரும் சரியான கப்புலா, கணவன் மனைவியா, வேற வேற விஷயங்கள் நடக்குதா அப்படின்னா அந்த ஒரு ஆய்வுல சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் தப்பான செய்திகள் அங்க நடக்குதுன்னு சொன்னாங்க. இப்ப சாமியார்களே கஞ்சா குடிச்சிட்டு ஆடுறான்னு சொல்லி வந்தது இல்ல, தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? அப்ப இருந்த திருவண்ணாமலை எஸ்பி கோர்ட் ஒரு 50-60 சுவாமிஜிகளை அரெஸ்ட் பண்ணாரு. ஏன் அரெஸ்ட் பண்ணாரு? கஞ்சா குடிக்கிறேன்னு சொல்லி. ரோட்ல இருந்து பிச்சை எடுக்கிறேன், உனக்குதான் வீடு கட்டி கொடுத்து நாங்க போய் தங்க, வேலைக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்குது, அங்க போய் சாப்பிடு கேக்குறாங்களா? பணத்தாசையால வர ஜனங்களுக்கு காசு வாங்கணும்னு சொல்லி செய்யறாங்க. அதே போல நூத்துக்கணக்கான கொடை வள்ளல்கள் அன்னதானத்தை சத்திரங்கள் ஆரம்பிச்சு அங்கங்க போடுறாங்க அன்னதானம். இப்படி எல்லாம் நடக்கிறத பாத்தீங்கன்னா இதுல நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இது கெட்டது அதிகமா இருக்குதுன்றதுனாலதான் சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்திருக்கு. சிவன் நெற்றிக்கண்ணை திறந்ததுனாலதான் திருவண்ணாமலை இல்ல எத்தனை வருஷம் ஏன் இல்ல, இப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்னால திருவண்ணாமலை எப்படி இருந்தது, இன்றைய நிலை என்ன? அந்த 14 கிலோமீட்டர் 40 லட்சம் பேர் சுத்தி வராங்கன்னா 25 ஆண்டுக்கு முன்ன ஒண்ணுமே இல்ல, கோயிலுக்கு ஜனங்க வராம இருந்தாங்க. இப்ப அப்படியா இருக்குது. ஆனா வரவங்க அத்தனை பேரும் பக்தர்கள் ஆயிட்டாங்களா? நாடு சுபிழ்ச்சி மாதிரி. சார், இப்ப நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப இங்க யாருமே இறைவனை வழிபடணும்னு வரல அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியுது. நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்போ அப்படியே எடுத்துக்க கூடாது. உண்மையான பக்தர்களும் இருக்கிற அவங்கள சோதிச்சு கடவுளை சொர்க்கம் கொடுக்குறான். அது இல்லன்னு இல்ல. எவ்வளவு சக்தி வாய்ந்த சிவாலயமா இருந்தா திருவண்ணாமலை இந்த 25 ஆண்டு காலத்துல ஓஹோன்னு வந்திருக்கும். திருப்பதியே முழுகிற அளவுக்கு அங்க இருக்கிற பக்தர்கள் இங்க வர அளவுக்கு சிவன் மாத்தி இருக்கலாம்ல. ஆனா நான் இவ்வளவு தூரம் செய்தோம், அன்னதான சத்திரங்கள் வச்சோம், மற்ற வசதிகள் செய்து கொடுத்தோம். இங்க வர மக்கள்ல பலர் கெட்டவங்களா இருக்காங்களே, சுயநலத்துக்காக வராங்களே, பிற ஆடவர்களோட பெண்களோட வராங்களே, இதெல்லாம் நான் விரும்பினா என்ன வணங்கும் போது கூட அதுக்குன்னு கேளிக்கை இடங்கள் இருக்குமே, நீ அங்க போலாமே. அதை விட்டுட்டு சிவன் கோயிலுக்கு வந்தீங்க, மலையான் சுத்துறீங்க.